ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி மதுரை ஸ்பெஷல் பட்டர் பன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கிடுங்க. அதில் கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் நல்லா உருகட்டும். அடுத்ததாக ஒரு பன் எடுத்துக்கிறேன். பன்னை இந்த மாதிரி பாதி பீஸாக கட் பண்ணிக்கோங்க. இதில் பட்டரை ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் 2 சைடும் நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இது கூடவே தேவையான அளவுக்கு நான் இன்றைக்கி 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீனி ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணுன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். 2 சைடும் இந்த மாதிரி ஃபுல்லாக தூவி விட்டுக்கோங்க. இதை மூடி அந்த பட்டரில் வச்சிடலாம். அடுத்ததாக இது கூடவே நம்ம இன்றைக்கி கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணோம். அப்போ தான் பன்னு உங்களுக்கு சாஃப்டாக கிடக்கு. ஓகேவா? நான் சின்ன டம்ளர்னால் நீங்கள் 1/4 டம்ளர் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. இந்த அளவுக்கு ஊற்றினா போதும். நீங்கள் மில்க் ஆட் பண்ணுறதுனால நல்ல சாஃப்ட்னஸ் கிடைக்கும், அதுக்காக தான். அடுத்ததாக இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மில்க்கை பன் நல்லா அப்சர்வ் பண்ணிடும். அது வரைக்கும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 2 சைடும் நீங்கள் நல்லா மாற்றி மாற்றி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா இது பண்ணணும். இது ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், நல்ல மில்க்கை பன்னு அப்சர்வ் பண்ணிடும். அவ்வளோதான். இங்கே பாருங்கள், எல்லாமே அப்சர்வ் ஆகிட்டு இந்தளவுக்கு ஆனால் போதும். லைட்டாக ப்ரெஸ் பண்ணி மட்டும் கொடுத்துக்கோங்க அப்பப்போ. இனி இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அவ்வளோதான், ஈஸியான பட்டர் பன் ரெடி ஆகிட்டு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல சாஃப்ட்னஸாக இருக்கும். உங்கள் குழந்தைகளுக்கும் செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.